சமூகத்தில் நான் காத்திருந்த போது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு கடந்து போக விரும்புகிறேன். யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படியாக எனக்கு கொடுத்தார். ஆண்டுடைய பாதத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் அந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். யோபுடைய வாழ்க்கையில் யோபு தன்னுடைய உதடுகளில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினபடினாலே அந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் மையமாக செய்தியாக வைத்து நான் கடந்து போக வாஞ்சிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆமேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு முறையாக அந்த வசனத்தை வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிப்போம். உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த கால வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அற்பமானவர்களாக வந்திருக்கலாம். நம்முடைய குடும்பம் அற்பமான குடும்பமாக இருக்கலாம். அல்லது நம்ம துவங்கி இருக்கிற தொழிலாக இருக்கட்டும், இல்லை துவங்கி இருக்கிற ஊழியமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எதெல்லாம் தொடங்கி இருக்கிறோமோ அதெல்லாம் இன்றைக்கி அற்பமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இதனுடைய முடிவு கர்த்தர் சொல்லுகிறார் சம்பூரணமாக இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கி அருமையான ஊழியர் சொன்னது போல், நான் சொன்னது போல் நம்முடைய நிலைமைகள் இன்றைக்கி அற்பமாக இருக்கலாம், அசட்டை பண்ணக்கூடியதாக இருக்கலாம், வெறுக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் அதை நான் சம்பூர்ணமாய் மாற்றுவேன். வருகிற புதிய மாதம் டிசம்பர் மாதம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய துவக்கம், உன்னுடைய ஆரம்பம் அது அற்பமாக இருக்கலாம், நீ அற்பமாக இருந்து கொண்டு இருக்கலாம். வருகிற நாட்களில் அதையெல்லாம் உனக்கு நான் சம்பூர்ணமாய் முடிய பண்ணுவேன். ஒரு நிறைவான ஆசீர்வாதம், ஒரு நிறைவான நன்மை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அவர் பேசுகிற தெய்வம். அப்பா பேசுகிற தெய்வம். நம்ம நினைக்கலாம் இந்த வார்த்தை வேற யாருக்கும் இல்லை, நமக்கு தான். ஆண்டவர் பாருங்க பிலேயாம் கிட்ட பேசுகிறாரு. ஒரு பெரிய தீர்க்கதரிசி கொண்டு பேசலை, ஒரு வல்லமையான ஊழியரை கொண்டு பேசலை. இதன் மூலம் மாத்திரமே பேசுகிறாரு, கழுதையை கொண்டு பேசுகிறார். கழுதனுடைய வாயை திறக்கிறார். என் அன்புக்குரியவர்களை கர்த்தர் பேசும்போது அது யாரை கொண்டனாலும் வேற கொண்டனாலும் பேசலாம். இன்றைக்கி இந்த காலவேளை நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். உன்னுடைய துவக்கம் அற்பமாக இருக்கலாம், இன்றைக்கி அற்பமாக இருக்கலாம், பலரால் நீ தள்ளப்பட்டு வந்திருக்கலாம். நான் கர்த்தர் அதை சம்பூர்ணமாய் மாற்ற பண்ணுகிறதுன்னு வேதத்தில் பாருங்கள். நிறைய பேர் அற்பமாக நினச்சிருக்காங்க. அற்பமாக எண்ணப்பட்டவங்களை உண்டு. அற்பமாக எண்ணப்பட்டவங்களை கர்த்தர் அற்புதமாய் மாற்றியிருக்கு. அல்லேலூயா. இன்றைக்கி அற்பமாக எண்ணப்படுகிற காரியங்கள் நமக்கு ஆண்டவர் ஆச்சரியமாய் முடிய பண்ண போகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நமக்கு அற்பமாய் தோன்றுகிறதோ, எதெல்லாம் அற்பமாக இருக்கிறதோ அதையெல்லாம் கர்த்தர் ஆச்சரியமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் பாருங்கள், ஒரு சில நேரங்களில் அற்பமாக எண்ணப்படுவது உண்டு. எடுத்து வாசித்து பார்ப்போமா? ஆதியாகமம் புஸ்தகம் 29வது வசனம், 29வது அதிகாரம் 31வது வசனத்தை நம்ம வாசிப்போமா? ஆதியாகமம். லேயால் அற்பமாக எண்ணப்பட்டால் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகோலோ மலடியாக இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம வாசிக்கிற இந்த சம்பவம் ஆதியாகமம் புஸ்தகத்தில் 29வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். லேயாலை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டாலாம். இன்றைக்கி நாம் கூட நிறைய இடங்களில் அற்பமாக எண்ணப்படுகிறோம். நிறைய நேரத்தில் அற்பமாக எண்ணப்படுகிறோம். ஒரு சிலர்லாம் பாருங்கள், சபைகளில் இருக்கிற பெரிய பெரிய ஊழியர்கள் கூட பாருங்கள், ஒரு சில வீட்டுங்களில் போனாங்கன்னா ஜபம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு குத்தமாக சொல்லலை, இருக்கிற ஊழியர்களை குத்தமாக சொல்லலை, என்னோடய அனுபவத்தில் சொல்கிறோமா தப்பாக. ஒரு சில வீட்டில் போனால் ரொம்ப ஜபம்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற ஃபேனுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, ஏசிக்கு ஜெபம் பண்ணுவாங்க, ஃப்ரிட்ஜுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, வாஷிங் மிஷினுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, மெத்தைக்கு ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. எங்கே ஒரு நல்ல ஒரு வசதியான வீட்டில் போனோம். உண்மையை தான் சொல்கிறேங்க. ஒரு ஏழை குடிசையில் போய்ட்டு அந்த வீட்டில் ஜெபம் பண்ண சொல்லுங்கள், ஜபமே வராது. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. மனுஷன் அப்படி தான் இருக்கிறான், அற்பமாய் நினைக்கப்படுறான். ஒரு ஏழை வீட்டில் போய்ட்டு ஜெபம் பண்ணுங்க, ஜபமே வராது. சுருக்கமாக இருக்கும். ஆண்டவரே ஆசீர்வதிங்க, இவங்களையும் ஆசீர்வதிங்க, அவ்வளோதான். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? அனுபவத்தில் சொல்கிறேங்க.
எங்கள் சர்ச்செலாம் பொதுவாக இந்த கேரள் நாட்களில் வீடுங்களுக்கு கேரள் போவாங்க. கேரள் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேரள் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் 30 பேர் போவாங்கன்னு வச்சுங்க. நல்ல ஒரு வசதியான வீடுனா மொத்த பேரும் உள்ளே போயிடுவாங்க. வசதியான வீட்டுக்குள்ளே மொத்த பேரும் உள்ளே போயிட்டு ஆமேன் போடுவாங்க. இயேசு பிறந்தார், இயேசு ரட்சகர் பிறந்தார், உங்களுக்கு அங்கே பிறந்தார், இங்கே பிறந்தார், அங்கே எல்லாம் ரைட்டு. ஒரு குடிசை வீடோ ஒரு சின்ன ஒரு வீடோ அங்கே போனீங்கன்னா மொத்த பேர் வெளியே நிற்பாங்க. அங்கே பாஸ்டர் மட்டும் உள்ளே போயிருப்பார். யாராவது 2 பேர் 3 பேர் உள்ளே போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆமேன் நாஸ்து. ஏங்க அற்பமாய் நினைக்கப்படுவது, மனுஷன் அற்பமாய் நினைக்கப்படுவது, மனுஷன் அற்பமாய் நினைக்கிறான், அற்பமான காரியங்கள் நினைக்கிறான். இன்றைக்கி சபையில் கொஞ்சம் வசதி இருந்தால் ஒரு வசதியானவனுக்கு ஒரு மதிப்பு. ஆமாங்க, வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்களுக்கு ஒரு சில மதிப்பு, வசதி வாய்ப்பு குறைந்தவங்களுக்கு மதிப்பு கிடையாது. அவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு வாரம் வசதிக்கிறவங்க வரலன்னா ஃபோன், ஐயா ஏன் இன்றைக்கி சபைக்கு வரல, ஆராதனைக்கு வரல? ஐயா என்னுடைய பிஸ்னஸ் ரைட் ஓகே. ஒருத்தர் கண்டுக்கவே பட மாட்டாங்க. அவனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அவன் வந்தாலும் சரி வராமல் போனாலும் சரி அவனை பற்றி விசாரிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, ஏன் தெரியுமா இதை சொல்கிறேன்? இன்றைக்கி எல்லாருமே அற்பமாக எண்ணப்படுறாங்க, அற்பமாக எண்ணப்படுறாங்க. ஆனால் அற்பமாக எண்ணப்படுகிற நம்மை கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்குறார். இதை தான் இன்றைக்கி நான் சொல்ல வரேன். இன்றைக்கி பாருங்கள், ஆதியாகமம் புஸ்தகம் 29வது அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்கிறேன். லேயால் அற்பமாக எண்ணப்பட்டால் நடக்கிற சம்பவம் என்னன்னு சொன்னால், யாக்கோபு தன்னுடைய சகோதரன்கிட்ட ஓடுறாரு. அவங்க மாமா கிட்ட போகிறாரு. அவங்க மாமா பேர் என்ன? லாபான். லாபான் கிட்ட போகும்போது லாபானை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களுடைய வீட்டில் தங்கியிருக்கிறேன், உங்களுடைய வீட்டில் நான் தங்கியிருக்கிறேன், எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேண்டிய காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட தஞ்சம் புகுந்துட்டார். தஞ்சம் புகும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் முடிவில் வந்துட்டேன், உங்கள் கூட இருந்துட்டேன், நீங்கள் கொடுக்குற வேலையெல்லாம் செய்கிறேன், அதே நேரத்தில் உங்களுடைய மகளை எனக்கு என்ன பண்ணுங்கள், கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவருடைய மாமா என்ன சொல்கிறார், சரிப்பா யாருக்கோ கொடுக்கறதுக்கு உனக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளை கட்டி கொடுப்பதற்கு அவர் சரின்னு சொல்கிறார். ஆனால் இவர் யாரை கேட்குறாரு? ராகேலை கேட்குறாரு, செகண்ட் மகளை கேட்குறாரு. ஆனால் ஃபஸ்ட்டு மகள் யார்? லேயாவில் கேட்கல. இவர் யாருக்கு தான் பார்க்குறாரு? ராகேல தான் கேட்குறாரு. அப்போது நடக்கிற சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாக்கோபு ஏமாற்றப்படுறாரு. ராகேலுக்கு பதிலாக யாரை கொடுக்குறாங்க? லேயாவில் கொடுத்துட்றாங்க. லேயாவில் கொடுத்த உடனே இவர் காலையில் அவங்க மாமா கிட்ட கேட்குறாரு, நீ அநியாயம் பண்ணுற, என்னை ஏமாற்றிட்ட, என்னை சீட்டிங் பண்ணிட்ட. நான் கேட்டது யாரை? ராகேலை கேட்டேன், ஆனால் நீ கொடுத்தது லேயாவில் கொடுத்துருக்குற. அப்போது அவங்க மாமா ஒரு நியாயத்தை சொல்கிறார். அப்பா, சட்டம்னு ஒன்று இருக்குதில்ல, நியாயம்னு ஒன்று இருக்குதில்ல, நீதின்னு ஒன்று இருக்குதில்ல. பெரிய மகள் இருக்கும்போது சின்ன மகளுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுப்பா, அது தப்பு. ஆகையினால நான் ஏன் சட்டத்தின்படி நான் செஞ்சேன், நீ விரும்பினது தவறான ஒரு காரியத்தை விரும்பிட்ட. நீ என்ன பண்ணியிருக்கணும், அக்காவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு நீ என்ன பண்ணியிருக்கணும், தங்கச்சியை கேட்டிருக்கணும். கொஞ்சம் கூட நீ என்ன பண்ணல, அவங்கள பற்றி யோசிக்கவே இல்லை. யாரை? லேயாலை பற்றி யோசிக்கவே இல்லை. யோசிக்காமல் என்ன பண்ணிட்டு நீ தங்கச்சியை கேட்குற. அப்போ லேயால் கல்யாணம் பண்ணாமல் ராகேலுக்கு கல்யாணம் பண்ணால் இருக்கிற ஜனங்களை ஒரு மாதிரியாக சொல்லுவாங்க. இப்போ அதனால் லேயாலை நான் என்ன பண்ணுறேன், உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், ராகேலே உனக்கு என்ன பண்ணுறேன். இப்போ அப்படி இல்லை. அப்போது ஆண்டவருடைய நியாயப்பிரமாணங்கள் வராத காலம் நான் சொல்கிறது. நீங்கள் உடனே நினச்சிக்காத, தவறலாம் நினைக்காதீங்க. நான் சொல்வது நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுக்காத காலத்தில் சரி ரைட் ஓகே, லேயாவில் கல்யாணம் பண்ணி அடுத்தது ராகேலே உனக்கு தர, அதற்காக வேலை செய்ய எல்லாம் செய்கிறார். ஆனால் என்னென்னா, இந்த மனுஷன் யாக்கோபு பாருங்கள், கடவுளுக்கு பயந்த மனுஷன் தான். இந்த யாக்கோபு லேயாவில் கொஞ்சம் கூட நினைக்கலைங்க, கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. யார் மேலே பிரியமாகிறாரு? ராகேல் மேலே தான் பிரியமாக இருக்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி கர்த்தர் இந்த வார்த்தை ஏன் நமக்கு கொடுக்குறாருன்னா, ஒரு சில மனுஷர்கள் இப்படி தான் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க, நம்மளை நினைக்கவே மாட்டாங்க. இந்த யாக்கோபு அந்த தவறு தான் செய்கிறார். என்ன செய்கிறாருன்னா, ராகேலை நேசிக்கிறாரு, ராகேல் இடத்துல அன்பாகிறாரு, ராகேலுக்கு வேண்டிய காரியங்களை செய்கிறாரு, ராகேலுக்காக உழைக்கிறாரு, ராகேலுக்காக எல்லாத்தையும் செய்கிறாரு. ஆனால் லேயாலை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கலை. லேயாலை பற்றி கொஞ்சம் கூட என்ன பண்ணல, யோசிக்கவே இல்லை. ஆனால் இந்த லேயாலை யார் நினைச்சதுங்க? கர்த்தர் நினைக்கிறாருங்க. இன்றைக்கி நம்மை கர்த்தர் நினைக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் நினைக்காம போட்டங்க, மனுஷர்கள் நமக்கு உதவி செய்யாமல் போனாலும் கர்த்தர் சொல்கிறாரு, லேயாலை கர்த்தர் அற்பமாக எண்ணப்பட்டதை கண்டு இன்றைக்கி இந்த கால வேளையில் உன்னுடைய ஊழியங்கள் அல்லது உன்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் உனக்கு தள்ளப்பட்டு அல்லது வெறுக்கப்பட்டு உறவுகளால், சொந்தங்களால், பந்தங்களால் நீ பேசப்பட்டு
இன்றைக்கி உன்னுடைய வாழ்க்கையில் ஒடுங்கி போய் ரொம்ப ஒடுக்கத்தோடு துக்கத்தோடு நீ இருக்கலாம். எல்லாம் மாறும். எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். உன் அற்பமெல்லாம் மாறும். அற்பமான துவக்கம் கர்த்தர் அது சம்பூர்ணமாய் முடிய பண்ணுவார். இன்றைக்கி நீ துக்கத்தோடு இருக்கலாம், இன்றைக்கி நீ கண்ணீரோடு இருக்கலாம், இன்றைக்கி நீ வேதனையோடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உன் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். உன் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றி போடுவார். லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டதை கண்டு கர்த்தர் லேயாளுக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. நல்லா யோசித்துங்க, நல்லா நம்முடைய மனசில் வச்சுங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே தான் அறுப்பான். ஆனால் இந்த யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் செஞ்சுருக்காரு தெரியுமா? தன் சகோதரன் என்ன பண்ணார்? ஏமாத்தினார் இல்லையா? தன் சகோதரனை ஏமாத்துறாரு. தன் சகோதரன் வந்து கேட்குறான், அப்பா பசியாக இருக்குதுப்பா, கொஞ்சோண்டு நீ சமைக்கிற கூழில் கொஞ்சம் கொடு. இவர் என்ன கேட்டால் தெரியுமா? ஆமாம், நான் உனக்கு கூழ் தரேன். பசியாக வந்து மனுஷன் கேட்குறான், பசியாக வந்து கேட்குறான். அப்பா தன் சகோதரன், டேய் பசியாக இருக்குது கொஞ்சோண்டு கூழ் கொடுறா. அதுக்கு இவர் கேட்டார், உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடு, அப்போது நான் உனக்கு என்ன பண்ணுறேன்? கூழ் தரேன். ஏமாத்தினார். அதே போல் ஈசாக்கு சொல்கிறாரு, ஏசாவை கூப்பிட்டது, அப்பா நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், நீ என்ன பண்ணு, காட்டுக்கு போயிட்டு ஒரு நல்ல ஒரு மிருகத்தை வேட்டையாடி சமைச்சு கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது? சகோதரனுக்கு விரோதமாக தன் தாயும் அவரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? ஏமாத்துறாங்க. ஏமாற்றப்படுகிற வாழ்க்கையில் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே தான் அறுப்பான் என்பதில் இவரும் ஏமாற்றப்படுறாருல்ல, இவரும் ஏமாத்துறாங்க. எப்படி ஏமாத்துறாங்க? யோசேப்பை என்ன பண்ணுறாங்க? குழியில் போட்டு அவனை அடிச்சுட்டு அவன் ட்ரெஸ் எடுத்துன்னு வந்து யாக்கோபுகிட்ட காட்டுறாங்க, பாரு உன் பிள்ளைய ஒரு காட்டு மிருகம் அடித்து சாப்பிட்டுடுச்சு. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இதை நம்ம மனசில் வச்சுக்கோம். இன்றைக்கி மனுஷன் எதெல்லாம் விதைக்கிறானோ நிச்சயமாக அதையே அறுப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்னைக்கு யாக்கோப்பு தன்னுடைய சகோதரனை ஏமாற்றின போது, தன் சகோதரனை வஞ்சித்த போது அதே சம்பவம் இன்றைக்கி யாருக்கு நடந்துட்டு இருக்கு? யாக்கோப்புக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. அவர் யாரெல்லாம் அற்பமாய் நினைக்கிறார்களோ அதே சூழ்நிலை, அதே நிலைமைகள் அவருடைய வாழ்க்கையில் வருகிறது. நீ அற்பமாய் எண்ணப்பட்டாலும், நீ அற்பமாய் தள்ளப்பட்டாலும் கர்த்தர் நம்மை அற்பமாய் நினைப்பதில்லை. நம்முடைய வேலைகளெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய மனசெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய மனசு எப்படிப்பட்டதுன்னு அவருக்கு தெரியும். இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாது, ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாது வந்திருக்கிறோம். ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு தான் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வருகிறோம்ல. யாரை பார்த்து வருகிறோம்? கடவுளை பார்த்து வருகிறோம். கடவுள் தான் நமக்கு, ஆண்டவர் தான் நமக்கு செய்யணும், ஆண்டவர் தான் நம்ம ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் தான் நமக்கு நன்மை தரணும்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறோம். ஆனால் அந்த சமூகத்தில் வந்து நம்ம காத்திருந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு யார் பதில் கொடுக்கறது? அப்பா பதில் கொடுக்குறாரு. ஆனால் மனுஷனுக்கு நமக்கு என்ன பண்ணக்கூடாது? மனுஷன் நமக்கு எந்த உதவியும் செய்வதற்கோ எந்த விதமான காரியங்களை செய்வதற்கோ அவர் முன் வர முடியாது. தேவ சமூகத்தில் நம்ம வரும்போது ஆண்டவரை பார்த்து தான் வரும். ஆகையினால உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நாம் போகிற இருக்கிற இடத்துல நம்மை பார்க்குறவங்க அற்பமாய் பார்க்கட்டும். அது எந்த இடமா இருக்கட்டும், அற்பமாய் பார்க்கட்டும். கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, உன்னுடைய அற்பமான துவக்கம், அற்பமான ஆரம்பம் அது சம்பூர்ணமாய் நான் முடிய பண்ணுவேன். உன் வாழ்க்கை சம்பூர்ணமாய் முடிய பண்ணுவேன். என் அன்புக்குரியவர்கள், இன்னொரு மனுஷன் கூட வேதத்தில் இருக்கிறார். தாவீதை குறித்து நமக்கு எல்லாம் தெரியும். தாவீதை குறித்து நம்ம நல்லா அறிஞ்சிருக்கிறோம். என்ன அறிஞ்சிருக்கிறோன்னா, அவர் சின்ன வயசுலேருந்தே ஆடு மேய்க்கிறது, சின்ன வயசுலேருந்தே கர்த்தரை என்ன பண்ணுறது? ஆராதிக்கிற ஒரு மனுஷன். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் அவர் தன்னுடைய சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து எங்கே போகிறார் தெரியுமா? காட்டில் போகிறாரு. காட்டில் அநேக நாள் வாழ்ந்துட்டுருக்காரு. குகையில் அநேக நாள் வாழ்ந்துட்டுருக்காரு. அவருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கொஞ்ச காலம் சொந்த மாமனாரே தாவீதை கொலை சொல்லணும்னு வகை தேடுறார். யார்? சவுல். எங்கேயாவது தாவீதை பார்த்தா கொலை பண்ணணும். ஆனால் தாவீது செஞ்ச தப்பு என்னங்க? தாவீது ஒரு தப்பும் செய்யலைங்க. அவர் அற்பமானவர், ஒரு தப்பும் செய்யலை. என்ன பண்ணுறாரு? ஒரு சூழ்நிலை நிமித்தமாக அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. என்ன? கோலியாத்து கூட ஒரு சண்டை போட ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சண்டை போடுறாரு, கோலியாத்தை ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சதுக்கு பிற்பாடு அங்கே இருக்கிற ஜனங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது
இதாங்க, இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுதான். இதனால தான் அவர் அற்பமாக என்ன பண்ணுறாரு, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 அப்படின்னு சொன்னவனே சவுலுக்கு அன்று முதல் வேதம் சொல்லுகிறது தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். அன்று முதல் சவுலுக்குள்ள ஒரு அசுத்தாவி நுழைந்ததாக வேதம் சொல்லுகிறது. என்ன அன்புக்குரியவர்களே, தாவீதுடைய வாழ்க்கையில் அற்பமாக எண்ணப்பட்டார். தன்னுடைய மாமனார், தன் மகளை கொடுத்த ஒரு மாமனார் கொலை செய்யணும்னு தேர்றாரு. கொஞ்ச காலகட்டத்தில் அப்படியே சாமுவேல் புஸ்தகம் வாசிக்கும் போது தன்னுடைய சொந்த மகன் அப்சலோம், தன் சொந்த மகன் அப்சலோம் என்ன பண்ணுறான்னா ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டு தாவீதுக்கு விரோதமாக எழும்பி தன்னுடைய நாட்டை விட்டு, தன்னுடைய இடத்தை விட்டு, தன்னுடைய அரண்மனை விட்டு வனாந்தரத்துக்கு அழுது கொண்டே போகிறாரு. அழுது கொண்டே போகிறாரு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தாவீது எடுத்து வாசி பார்ப்போம். அவர் சொல்கிறார் ஒரு இடத்துல, 2 சாமுவேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போமா? 2 சாமுவேல் புஸ்தகம் 6:20. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கு திரும்பும்போது சவுலின் குமாரத்தியாக மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கயிற்சி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரர் பெண்களுக்கு கண்களுக்கு முன்பாக தன்னுடைய வஸ்திரங்களை உறுதி போட்டிருந்த இஸ்ரவேல் ராஜா எத்தனை மகிமைப்பட்டு. தொடர்ந்து வாசிங்கம்மா. அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கலோ, இஸ்ரவேலின் கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக இருக்க தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்து முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பமும் அவன். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுடைய மனைவி சொல்கிறாங்க, என்னங்க நீ இந்த மாதிரி பண்ணுறீங்க, இதெல்லாம் சரி கிடையாது. இந்த மாதிரி உங்களுடைய வஸ்திரத்தெல்லாம் அவுத்து போட்டு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி தாவீது ஆடிட்டு வராரு. அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, இதெல்லாம் சரி. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னை ராஜாவாக ஏற்படுத்தினார், என்னை தேசத்துக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார், என்னை தேசத்தின் ஜனங்களை ஆளும்படியாக எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்னுடைய ஜீவனுக்காக நான் ஓடின நாட்கள் உண்டு. என் ஜீவன் புயற்சால் போதும் என்று ஓடின நாட்கள் உண்டு. எத்தனையோ இரவுகள் தூக்கமில்லாமல் இருந்திருக்கிறேன், எத்தனையோ பகல்கள் உணவில்லாமல் இருந்திருக்கிறேன், எத்தனையோ நாட்கள் மலைகளில் குகைகளில் இருந்திருக்கிறேன், எத்தனையோ பாடுகளை கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறேன். அற்பமாக எண்ணப்பட்ட என்னுடைய மாமனார் என்னை கொலை செய்யணும்னு தேடுறாரு, என் மகன் என்னை கொலை செய்யணும்னு தேடுறாங்க, சுற்றி இருக்க ஜனங்கள்லாம் எனக்கு விரோதமாக எழும்பினார்கள். கர்த்தர் என்னை விடவில்லை. நான் ஆரம்பித்த என் வாழ்க்கையை ஆண்டவர் சம்பூர்ணமாய் முடிய பண்ணினார். என் அன்புக்குரியவர்கள், இந்த காலவேளையில் கர்த்தர் பாருங்க, அற்பமாக இருக்கிற நம்மை ஆண்டவர் அப்படியே அற்பமாய் விட போகிறது கிடையாது. இன்னைக்கு இப்படியே நம்ம இருக்க போகிறது கிடையாது. நம்முடைய வாழ்க்கைகள் மாறும், நம்முடைய நிலைமைகள் மாறும். கர்த்தர் எல்லாம் அற்பமான காரியங்களை கர்த்தர் சம்பூர்ணமாய் மாற்றி ஒரு நிறைவான வாழ்க்கையை கொடுக்க போகிறார். வருகிற நாட்கள் நமக்கு ஒரு சம்பூரத்தின் நாட்களாக இருக்கும். எந்த இடத்துல தோத்து போய், எந்த இடத்துல வெக்கப்பட்டு நம்ம நின்னமோ அந்த ஜனங்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தாவீதுக்கு விரோதமாக இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தாவீதை பார்த்தாங்க, எங்கே இருக்கிறான்? ஓடி போயிட்டான். தேசத்தில் இல்லை, ஓடி போயிட்டான். தேசத்தில் இல்லை, காட்டில் இருக்கிறான். எல்லாம் அதுதான் போயிடுச்சு. இன்னைக்கு ஊழியம் பிடுங்கப்பட்டிருக்கலாம், வேலை பிடுங்கப்பட்டிருக்கலாம், எல்லாம் பிடுங்கப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் சொல்லலாம். பத்தியா எப்படி போயிட்டார், பத்தியா எப்படி ஆட்சி தெரியுமா? எனக்கு கூட நேற்று தினத்தில் அந்த வலி வந்தவொடனே யாராவது வீட்டில் சொல்ல, யார்கிட்டையும் சொல்லாதீங்க. உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவர் இதை பண்ணார், அதனால தான் கடவுள் அவருக்கு அதை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஜனங்கள் அப்படி தான் தாவீது சொன்னாங்க. எல்லாம் பாருங்கள், இப்போ தாவீது காட்டில் போயிட்டுருக்காரு. அப்போ ஜனங்க என்ன சொல்லியிருப்பாங்க? அவ்வளோதான், அவருடைய வாழ்க்கை முடிஞ்சது. ஆனால் தாவீது சொல்கிறாரு, தெல்லு பூச்சியாக என்னை
கர்த்தர் தேடி வந்தார். அல்லேலூயா. நான் தெல்லு பூச்சியாக தான் இருக்கிறேன், ஆனால் கர்த்தர் என்னை தேடி வந்தார். அற்பமாக தான் நான் இருக்கிறேன். என் ஊழியம் பிடுங்கப்பட்டிருக்கலாம், என் வேலை பிடுங்கப்பட்டிருக்கலாம், என் பதவி பிடுங்கப்பட்டிருக்கலாம், என் மதிப்பு பிடுங்கப்பட்டிருக்கலாம், என் மரியாதை பிடுங்கப்பட்டிருக்கலாம். அநேகருக்கு விரோதமாக என்னை அவதூறாய் சொல்லலாம், அநேகருக்கு விரோதமாக என்னை பழி சொல்லட்டும். ஆனால் கர்த்தர் என்னை மறப்பதில்லை. கர்த்தரினுடைய அற்பத்தை ஆண்டவர் சம்பூர்ணமாய் முடிய பண்ணுவார். இன்னைக்கு நான் அற்பமான ஒரு நிலையில் இருக்கலாம், அந்த இருக்கிற இடம் கூட எனக்கு கிடைக்காம போயிருக்கலாம். என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எனக்கு விரோதமாக எழும்பி பேசலாம். என் வாழ்க்கை சம்பூர்ணமாய் மாற்றக்கூடிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை கைவிட மாட்டார். என்னுடைய துவக்கம் அற்பமாக இருக்கலாம். இன்னைக்கு நான் ஆரம்பிச்சிருக்கிற இந்த முடிவு அது அற்பமாக இருக்கலாம். நான் யோசித்து இருக்கிற யோசனை அற்பமாக இருக்கலாம். என்னுடைய சிந்தனை அற்பமாக இருக்கலாம். நான் நினைக்கிற காரியம் அற்பமாக இருக்கலாம். என் தேவனுடைய பார்வையிலே அது சம்பூர்ணமாய் முடியும், அது ஆசீர்வாதமாய் முடியும். கர்த்தர் கொடுக்குற வார்த்தை அதுதான். இதாக இருக்கட்டுங்க, நம்முடைய யோசனைகளாக இருக்கட்டும், செயல்களாக இருக்கட்டும், சிந்தனையாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும். ஒரு அற்பமான ஒரு வேலையை செய்யலாம், சொற்பமான ஒரு வேலையை செய்யலாம், ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கலாம், அல்லது ஒரே ஒரு வாகனத்தை வச்சு நம்ம தொழில் செய்யலாம். அற்பமாக இருக்கிற நீ சம்பூர்ணமாய் மாறுவே. கர்த்தர் உன்னை திரளாய் பெருக பண்ணுவார். லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டால், தன் புருஷனால் அற்பமாய் எண்ணப்பட்டால், தன் சகோதரியால் அற்பமாய் எண்ணப்பட்டால், விளக்குவதற்கு நேரமில்லை. எல்லாராலும் லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டால், அற்பமாய் எண்ணப்பட்ட லேயால கர்த்தர் மறக்கல. இன்னைக்கு நீ லேயாலா இருக்கிற கர்த்தர் உன்னை மறப்பதில்லை, கர்த்தர் உன்னை மறந்து போவதில்லை. கர்த்தர் உன் அற்பமான சூழ்நிலை கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு உனக்கு கீழே வந்திருப்பாங்க, நீ அவங்களுக்கு வழி நடத்தி இருப்ப, அவங்களுக்கு அநேக ஆலோசனை சொல்லியிருப்ப, அநேக ஊழியங்களை சொல்லியிருப்ப, அநேக காரியங்களை சொல்லியிருப்ப. அவங்க இன்னைக்கு உனக்கு மேலே எழும்பி நின்று உன்னை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். கர்த்தர் அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கலாம். ஆனாலும் கர்த்தர் மறப்பதில்லை. கர்த்தர் உன்னை மறப்பதில்லை. அதெல்லாம் நினச்சி கலங்காதீங்க, அதெல்லாம் நினச்சி சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் எல்லா நிலைமைகளும் மாற்றுவார். வருகிறது டிசம்பர் மாதம், அது மகிழ்ச்சியின் மாதமாய், சந்தோஷத்தின் மாதமாய் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவார். துவக்கம் நமக்கு அற்பமாக இருந்தாலும் முடிவை கர்த்தர் சம்பூர்ணமாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஆகிய ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் என்னை பார்க்கிறார். என் அற்பத்தை ஆண்டவர் சம்பூர்ணமாய் மாற்றுவார். நான் அற்பமாய் எண்ணப்பட்ட இடத்துல, நான் அற்பமாய் தள்ளப்பட்ட இடத்துல, நான் அற்பமாய் நிற்கப்பட்ட இடத்துல எந்த வாய் என்னை அற்பமாய் பேசினதோ, யார் என்னை அற்பமாய் பேசினார்களோ, யார் என்னை அற்பமாய் நினைத்தார்களோ, அந்த மனிதர்களுக்கு முன்பாக, அந்த ஜனங்களுக்கு முன்பாக, அந்த இடத்துல கர்த்தர் என்னை ஒரு சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தோடு அங்கே நிற்க வைப்பார். நான் அங்கே ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு நிற்பதை அங்கே இருக்கிற ஜனங்கள் பார்ப்பார்கள். கர்த்தர் உனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்றாரு, நீ நம்புவாய் என்று சொன்னால் அப்படியே உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். காரியங்களை மாறுதலாய் கர்த்தர் மாற்றி போடுவார். எந்த வாய் சொன்னதோ, எந்த வாய் பத்தி அவனோட வாழ்க்கை ஒன்றுமில்லாம போச்சு, அவன் பத்தியா ஒன்றுமில்லாம போனாங்க, அவன் பத்தியா எதுவுமே இல்லாம போனான், எது சொன்னதோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை சம்பூர்ணமாய் வைப்பா. ஒரு நிறைவான ஆசீர்வாதம் உனக்கு உண்டாக. இது கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, மாறாத வார்த்தை. துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா, ஜெபிப்போமா. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, இன்றைக்கி நான் அற்பமானவனாக இருக்கலாம் ஐயா, நான் அற்பமானவனாக இருக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கை சம்பூர்ணமாய் மாற பண்ணுங்க. ஆண்டவரே, சம்பூர்ணமாய் மாற பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஒரு சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஆண்டவர் நீர் உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, இன்றைக்கி நீங்கள் என்னோடு கூட இடைப்படுங்கப்பா, என் குடும்பத்து பிள்ளைகளோடு இடைப்படுங்கப்பா. நான் செய்கிற எல்லா வேலைகளும் கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, என்னை நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரே, என்னுடைய அற்பமான நிலைமைகள்லாம் சம்பூர்ணமாய் மாற பண்ணுங்க. ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும், துவக்கம் அற்பமாக இருந்தாலும், அந்த முடிவை கர்த்தாவின் நீர் எங்களுக்கு சம்பூர்ணமாய் முடிய பண்ணுங்க. எங்களை சுற்றி இருக்கிற எல்லா கண்களும் எங்களை பார்க்கும்போது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நினைத்து, கர்த்தர் கொடுத்த நினைவை நினைத்து உம்மை போற்றுவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட வாய்கள் கட்டப்படட்டும். எங்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட கைகள் கட்டப்படட்டும். எங்களுக்கு விரோதமாய் நடந்த கால்கள் கட்டப்படட்டும். இன்றைக்கி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா.
இயேசுவே நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்ப சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் குடும்பத்தில் வேண்டிய சமாதானத்தை கொடுங்கப்பா. எங்கள் குடும்பத்தில் வேண்டிய சந்தோஷத்தை கொடுங்க. எங்கள் வேலைகளை ஆசீர்வதிங்க. அற்பமாக இருக்கிற எங்களை கர்த்தாவே சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தில் நிரப்புவீராக. இந்த இடத்துல வந்திருக்கிற நாங்கள் இப்போது திரும்பி போகும்போது ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தோட சமாதானத்தோடு போகும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் கைகளை வைங்கப்பா. ஒவ்வொருக்கும் வேண்டிய சமாதானத்தை கொடுங்க. விசேஷமாக இந்த நாள் பிறந்த நாள் காண்கிற அருமையான சகோதரி ஜெசி ரூத் அவர்களுக்காக ஜெபிக்கிறையா. ஜெசி ரூத் சாமிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் ஒரு புதிய பிறந்த நாளை காணமுடிய கத்து தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு அவர் ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய், ஒரு நன்மையின் ஆண்டாய் கத்தர் முடிய பண்ணுவீராக. ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினை தருவீராக. வருஷத்தை நன்மை நாள் முடிசூட்டுங்க. பாதையெல்லாம் நெய்யாய் பொழியட்டும் ஆண்டவரே, நெய்யாய் பொழியட்டும். நீர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கரம் அவர்களோடு கூட இருக்கும்படியா, பிள்ளைகளோடு இருக்கும்படியா, வேலையில் இருக்கும்படியா, ஊழியத்தில் இருக்கும்படியா ஆண்டவர் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். அருமையான சாம் பாஸ்டருக்காக, துணைவியாருக்காக, பிள்ளைகளுக்காக மீண்டுமாய் செபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலமாக வேண்டுதல் செய்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம்